ஒன்று சேர்ந்து இந்த நாளிலே இதை நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் நாமத்திற்கு மகிமையாகவும் இந்த வாசல் நிலைக்கால்களை நிறுத்த விழாவில் பரிசுத்தாவே நம்மோடு இருக்கும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து இயேசுவை ஏத்து செய் நீ மனமே இயேசுவை ஏத்து என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்து கொள்வோம். இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் மாசனகார பராபரவஸ்து மாசனகார பராபரவஸ்து நேசகுமாரனை யான கிறிஸ்து இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் அந்தர வாந்தர யோந்தர நந்த அந்தர வாந்தர யோந்தர நந்த சுந்தர மிகுந்த சகோந்தர நந்த இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் எண்ணின காரியம் யாவும் முடிக்க எண்ணின காரியம் யாவும் முடிக்க மாநிலம் வேலிலம் வாய்ந்த சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசி கேட்போம். இந்த மகிழ்ச்சியான நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் தாவீதின் சங்கீதம் 24வது சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 10 வரை வாசிக்க நாம் கேட்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்றார் என்பது. கர்த்தர் தாமே தம் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, மீண்டும் கூடி வந்திருக்கிற யாவரையும் அன்புடன் வாழ்த்து வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நாம் வாசித்த வேத பகுதியில் 3 காரியங்களை அங்கு தேவனாகிய கர்த்தர் தாவீதின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஒன்று, இந்த பூமிக்குரிய காரியங்களையும், 2வது பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும்,
மூன்றாவது, பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து போவதற்கு எப்படி மனுஷன் இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் மிக தெளிவுபடுத்தி சுட்டி காட்டுகிறார். அதில் அவர் சொல்லுகிறார், பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இந்த பூமியில் இருக்கிற நீயும் நானும் கர்த்தர் நமக்கு உண்டாக்கின ஜீவன். கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார், நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம குறிப்பு. இரண்டாவது கதை சொல்லுகிறார், அவர் பூமியை கடல்களுக்கு மேலாக தண்ணீர்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். மூன்றாவது வசனத்துல கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுகிறவன் யார்? அப்போ ஆண்டவருடைய பர்வத்துக்கு ஒரு மனுஷன் ஏற வேண்டும் என்றால் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவனும் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே, அப்படிப்பட்டவன் தான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வான். அவன்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறான், கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார் 7வது வசனத்தில், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்போ இந்த ஆலயம் தேவனுடைய மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிற இடமாயிருக்கிறபடினால் இதை நீங்கள் உயர்த்துங்கள், இதை சீர்படுத்துங்கள், இதை சரிப்படுத்துங்கள் என்று சொல்லி அங்கு வேதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் இந்த உலக வாழ்விலே நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் சங்கீதம் 11:4 சொல்லுது, கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய வாசஸ்தலம் இந்த பூமியில இருக்கிறது, அவருடைய ஆலயத்தில் இருக்கிறார். அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தருடைய வாசஸ்தலமும் அவர் இருக்கிற இடமும் ஆலயத்தில் இருக்கிறார். அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஆலயத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாசல் கால்களை நிலை கால்களை நிறுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் தேவ சமூகத்தை நோக்கி நீ நானும் செபிக்கும்படியாக தேவன் நமக்கு இதுவரையும் உதவி தந்த தேவன், இதுவரையிலும் நம்மை நடத்தின தேவன், இதுவரையிலும் கட்டும்படியாக அற்புதங்களை செய்தவன், அநேகர் மனுஷருடைய தெய்வம் கர்த்தருடைய கிருபையும் இதற்கு இருந்தபடினால் இந்த அளவுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாக்கி அண்ணன் அவர்கள் எவ்வளோ முயற்சிகள் செய்து இந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த நாளிலும் இந்த நிலையை நிறுத்தும்படியாக நாம் 3 பேர் சுருக்கமாக ஜெபிப்போம். முதலாவதாக பாச்செட்டுவெள்ளி திருச்சபையினுடைய சவமணியம் ஐயா அவர்கள் ஜெயிப்பாங்க. 2வது நம்ம இதில் இருக்கிற பிலிப்குமார் ஐயா அவர்கள் ஜெயிப்பாங்க. 3வது அருமையான ஊழியர் ஜெயன் அவர் ஜெபிப்பாங்க. ஜெபித்து இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து செய்வோம். ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபனில் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி இதற்காக உதவி செய்தவர்கள், ஒத்தாசை இருந்தவர்கள், ஆதரவாக இருந்தவர்கள், உழைத்தவர்கள் எல்லாருக்காகவும் இந்த நாளில் செய்கிற வேலையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நாம் ஜெபிப்போம். மனவர்க்கங்களை முடிச்சிருக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக நல்ல தகப்பன, மனமகிழ்ச்சி காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த காலை வேளையில் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி ஆண்டவரை அந்த அருமையான வனாந்தரமான பகுதியில் அப்பா இப்படியான ஒன்று கூடி செபிக்கும்படியாக நீ தந்தபடி பெரிதான கிருபைக்காக உமக்கூடா கூடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை. இந்த வனாந்திரமான பகுதியிலே இப்படியாக அடியானுக்கு சாமி இப்படி ஒரு பரிசுத்தமான ஆலயத்தை கட்டும்படியாக நீர் நாடி அடியானை எழுப்பி சாமி இந்த இடத்தை நீ ஸ்தாபித்து இப்படியா இந்த ஆலயத்தை கட்டும்படியான கிருபை நீ கொடுத்ததற்காக உமக்கு நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. மட்டுமாய் துவக்கத்திலிருந்து அன்றைய இந்த நாள் வரைக்கும் அப்பா உடைய தெய்வீக பிரசனம் இந்த இடத்துல இருந்து சாமி இதை கட்டுவதற்கான அனைத்து உதவிகளையும் நீ பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி அனைத்து மக்களோடு நீ பேசி சாமி அனைவரும் உதவியாக செய்து இதை கட்டும்படியான கிருபை நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி படைக்கிறோம். இன்னும் இருக்கின்ற குறைகள் அனைத்தும் நிறைவாக்கி சீக்கிரமாக இதை கட்டி முடிக்க நீ உதவி செய்ய சாமி. இப்படியாக நாங்கள் அனைவரும் அப்படியாக ஒன்று கூடி இதை பிரதிஷ்டை செய்ய உடைய நாமத்திற்கு மகிமையாய் இந்த இடத்துல உடைய ஆசீர்வாதம் இருக்க நீ கிருபை தாரு சாமி. இதனால் இந்த வாஸ்கால விற்கும் போதப்பா உடைய தெய்வீக பிரசனம் மத்தியில் கடந்து வரட்டும் சாமி. இதை ஆசீர்வதிங்கப்பா. ஆனா இந்த நாள் முதல் ஆண்டவரை நீருடைய தெய்வீக பிரசனம் இந்த இடத்துல எப்பொழுது தங்கி தாபரிக்கட்டும். பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் தாரும். அடியானுக்கு ஆண்டவர் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவர். எந்த ஒரு பலவன்கள் மகனை அணுகாதபடி காத்துக்கொள்ள இந்த இடத்தின் சுத்தலுமா ரத்தம் தெளிக்கப்படட்டும் சாமி. இந்த பரிசுத்த ஸ்தலமா நீர் மாற்றின கிருபைக்காக மக்கள் நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் கருத்தில் வைக்கிறப்பா.
துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை స్తోత్రం. మహాపరిశుద్ధుడా, ప్రేమ కలిగిన మా పరలోకపు తండ్రి యేసురాజా, స్తోత్రం. ఈ ఉదయకాల సమయం ప్రశాంతమైన నా తండ్రి వేళలో నీ పరిశుద్ధ సన్నిధానంలో మేమందరూ కూడా ఏకమై ఉన్నాం తండ్రి. నీకు స్తోత్రం. కారణం మీకు తెలుసు నాయన. యేసయ్యా, ఇదిగో నాయన, ఈ బెతెస్దా వనాంధ్ర ఆలయాన్ని నాయన కట్టబడాలి నాయన, నీ చిత్తాన్ని నా తండ్రి నెరవేర్చాలి, అనేకులు రక్షించబడాలి నాయనానికి స్తోత్రం అనే ఉద్దేశంతో నాయన మీ దాసునికి నా తండ్రి మీ ఆలోచన కలిగించి నాయన ఈ ఆలయం నిర్మించడానికి నా తండ్రి మీరు ఏర్పాటు చేసిన విధానము నీకు స్తోత్రాలు తెలుసుకుంటున్నాం నాయన. నీకు స్తోత్రం. ఇందులో నా తండ్రి అనేక ప్రయాసము నా తండ్రి దేవానికి స్తోత్రం. నా తండ్రి అనేకులు నా తండ్రి దేవానికి స్తోత్రం ప్రయాసంతో వారికి ఒక కష్టార్జితం నా తండ్రి ఇచ్చి ఉన్నారు కూడా. మరి అంతకన్నా గొప్పగా నా తండ్రి నీ దాసుడు యేసయ్యానికి స్తోత్రం అనేక ఇరుకు ఇబ్బందుల మధ్య నా తండ్రి దేవా ఈ ఆలయాన్ని కట్టడానికి నా తండ్రి దేవా ప్రయాసం చేస్తున్నాను తండ్రి. ఆశీర్వదించిన ఆయన, దీవించిన తండ్రి. ఇది స్వార్థమైన దేవా కార్యం కాదు నాయన. నీకు స్తోత్రం. యేసయ్యానికి స్తోత్రం. ఆఖరి రోజుల్లో, కడవరి రోజుల్లో నాయన మేము ఉంటున్నాం. కేవలం రాజానికి స్తోత్రం. మీ నామం ప్రకటించబడాలి, వెలిగించబడాలి, అనేకులు రక్షించబడాలని ఉద్దేశంతో నా తండ్రి దేవా ఈ బెతెస్దా వనాంధ్ర ఆలయాన్ని నా తండ్రి కట్టడం ప్రారంభించున్నాం. ఇంతవరకు నడిపించిన దేవుడు ఇక ముందుకు కూడా నా తండ్రి యేసయ్యా మీరు సమస్తములో కూడా మీరు ఉండండి రాజానికి స్తోత్రం. ఆర్థిక ఇబ్బందులు ఇంకా అనేక కార్యకలాపాలు నా తండ్రి పరిశుద్ధ ఆలయంలో జరగవలసి ఉండగా నా తండ్రి దేవానికి స్తోత్రం. మేమందరూ కూడా యేసు ప్రభువా ఏకమై తండ్రి నీకు స్తోత్రం. ఈ వనాంధ్ర ఆలయాన్ని కట్టడానికి నా తండ్రి మేమందరూ కూడా నా తండ్రి మా సహాయకు వంతులకు మేము కూడా నా తండ్రి నాయన ఆది నుంచి అంతం వరకు నా తండ్రి ప్రయాసంలో మేము కూడా ఉండడానికి మీరు సహాయం చేసి వచ్చి ఉన్న ప్రతి ఒక్కరు కూడా నా తండ్రి దేవా ఈ ఆలయం కట్టడానికి నా తండ్రి ప్రతి ఒక్కరు కూడా ప్రయాసం చేయటకు నాయన మీరు సహాయపడండి. దేవానికి స్తోత్రం. ఇంకా అనేకంగా ఆర్థికంగా నా తండ్రి అవసరం ఉన్నది రాజా. ఇవ్వవలసిన ప్రతి ఒక్కరిని వారి మనసుల్ని నా తండ్రి కదిలించు, వారి గుప్పిట్ని విప్పండి రాజానికి స్తోత్రం నాయన. అతి శీఘ్రంలో నా తండ్రి బెతెస్దా వనాంధ్ర ఆలయం కట్టబడాలి. యేసయ్యానికి స్తోత్రం. అనేకులు నా తండ్రి ఇక్కడ కూడి నాయన నీ నామాన్ని మహింపరచబడాలి. అలాగ మీరు చేస్తున్నందుకు నీకు స్తోత్రాలు తెలుసుకున్నాం. ముఖ్యంగా ఈరోజు నా తండ్రి ఇంత ప్రయాసంతో నా తండ్రి చేసిన ఈ కార్యం ఈరోజు నా తండ్రి దాలబంధరాలు మరి కిటికీలు నాయన నీకు స్తోత్రం కట్టన ఆరంభించున్నాం. దేవానికి స్తోత్రం. నా తండ్రి ఈ ఆలయంలో పరిశుద్ధ ఆలయంలో నివసింపదగిన వారు మీరు మాత్రమే, పరిశుద్ధ ఆత్మశక్తి మాత్రమే రాజా. కాబట్టి వీటిని నా తండ్రి ఆశీర్వదించండి, దీవించండి, నీ కృపలో భద్రపరచుకో. ఇంకా నా తండ్రి ముందు కూడా అనేక కార్యక్రమాలు ఉంటుండగా వాటికి కూడా మీరు చేదోడు వాదోడుగా ఉండి మమ్మల్ని ఆదరించి కనికరించి నా తండ్రి నీ కృపలో భద్రపరచుకోమని నడిపిస్తారని యేసయ్య అతి పరిశుద్ధ నామములో వేడుకుంటున్నాను తండ్రి. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஜெபிப்போம். ஊழியர் ஜெயன் அவர்கள் ஏத்தி கொண்டாரோளும் வாயிப்போம் ஏழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம் ஏத்தி கொண்டாரோளும் வாயிப்போம் ஏழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தேவகுமாரன், இந்த காலவேளை உடைய பாதங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உடைய பாதங்களுக்கு கோடான கொடி நன்றி. எங்க 2-3 பேர் கூடிய நாமத்தை தொடியிலோ அவர் மத்தியிலே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தேவகுமாரனே, நாங்கள் ஆண்டவர் இந்த பெத்தேஸ்தா வனாந்திர திருச்சபையை ஆண்டவரை கட்டி எழுப்ப நாங்கள் ஒரு மனமாய் இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். ஐயா, எங்களுடைய ஜபங்களை கேட்டு எங்களுக்கு நீர் மறுவுத்துறை கொடுக்க வேண்டும். சால்மோன் ஆண்டவரே ஆலயத்தை கட்ட பிரயாசப்படுது ஆண்டவரும் நீர் தெரிந்து கொண்ட சால்மோன் ஆண்டவர் எருசலேமில் நல்ல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார். ஆண்டவர் அந்த இடத்தில் வருகிறவரை அநேக மக்கள் ஆண்டவரை சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளை பெற்று வாழ்ந்தார்கள். அதே வண்ணமாக இந்த இடத்தில் ஆண்டவரே
அண்ணன் நிமித்தம் இந்த இடத்தில் ஆண்டவரே அவர் மனதில் தாங்கி ஆபிரகாமுக்கு எப்படி நீர் சமீபூமியில கொண்டு வந்து ஆசீர்வதித்து பெருகு செய்து அப்படி அண்ணன் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இந்த ஆலயத்தை கட்ட ஒரு ஆலமரத்தை ஆண்டவரே இருக்கும் பொழுது அந்த கனிக்காக அநேக பறவைகள் வந்து சாப்பிட்டு அந்த இடத்தில் ஆண்டவரை குளிர்ச்சி நன்மை அடைந்து வண்ணமாக ஆண்டவரே அவர் இந்த இடத்தில் அநேக மக்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலயத்தை ஆண்டவர் அவர் உம்முடைய சித்தத்தின்படி அவர் செய்ய நீர் கொடுத்த ஆலோசனைப்படி ஆண்டவரை செய்ய நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, அவர் உடன் பிறந்த ஆண்டவரே ஜாரட் என்னுடைய ஆசீர்வதியும் ஆண்டவரே அவர் குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்கள் இருவரும் ஆண்டவரை படுகிற பிரயாசத்தை ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிறேன். நாங்களும் தொடர்ந்து ஆண்டவரை அந்த இடத்தில் ஆண்டவரை கூடி சீக்கிரத்தில் வாசற்கால் வைக்க வேண்டும். அந்த இடத்தில் தொடர்ந்து சீக்கிரமாய் அந்த காரியங்களை நம்முடைய ஜெயமாய் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவரை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நீர் ஆசீர்வதித்து வை நடத்த வேண்டும். இப்பொழுதும் ஆண்டவரை கொடுக்க கரங்களை நீர் எழுப்பித்தாரோ அதற்காக உமக்கு நன்றி. கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த பூசைகளை செய்து பிரதிஷ்டை செய்து இந்த இடத்தில் நாமம் மகிமைப்பட நிற்கிற வைத்தாரோ அதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவரை இந்த வாசற்கால் வைக்கிறதுக்காக ஆண்டவரை கூட இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இங்கே ஆண்டவரே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறவர்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. நீங்கள் நம்மை தொடர்ந்து இப்போது நடக்கப் போகிற எல்லா காரியத்திலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி மோசே எப்படி ஆண்டவரை உம்மிடத்தில் வேண்டது அப்படி நாங்களும் அனைத்து மக்களும் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். உம்முடைய ஒத்தாசைகளை கூடி சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த கட்டுமான பணி முடிக்க நிற்கிறவித்தார். தொடர்ந்து இது வேலை செய்கிற மேஸ்திரிகளை கூட நம்முடைய கருத்தில் வைக்கிறோம். அவர்களுக்கு எந்த விதமான இடம் இல்லாதபடி எத்தனை நாட்களாய் வேலைகளை செய்தார்கள். இனிமேலும் செய்ய போகிற எல்லா காரியத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பாதுகாப்பு அந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். நீரே தொடர்ந்து காத்துக்கொள்ளும் பலப்படுத்த வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான வாழ்வோடும் நம் அனைவரோடும் மிக சிறப்பாக நம்முடைய ஆலய பணிகளோடும் இன்றைக்கு வாஸ்கால் நிலை நிறுத்துகிற வேலையில பரிசுத்தானுடைய பிரசன்னம் மகிமையும் இதை செய்கிற மேஸ்திரிகளோடும் இதற்காக எல்லா காரியங்களையும் இங்கே முன்னின்று நடத்துகிற அருமையான அண்ணனோடும் குடும்பத்தோடும் உதவியா இருக்கிற குடும்பங்களோடும் எதிர்கால நன்மைகளோடும் திட்டங்களோடும் ஆசீர்வாதங்களோடும் ஆண்டுடைய கிருபை நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஊழியருங்க வந்துக்கிறீங்க, அதை தொட்டு ஆசீர்வாதத்தை சீக்கிரம் இந்த வேலை முடியணும்னு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வாங்க. அப்புறம் பொம்பளைங்க பிடிச்சி நீங்கள் எல்லாம் வந்தவங்க அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு வாங்க. அப்புறம் இவ்வளோ நேரம் வர எப்படி கார் பண்ணுறேன் எத்தனை நீ வரணும் கார் பண்ணுறது நீ வரணும் முக்கியமாக நீ இந்த பக்கம் ஒரு 3 பேர் அந்த பக்கம் 3 பேர் பொம்பளைக்கு நில்லுங்க. முடிஞ்ச வரையில் அவங்க நாள் மூவ் பண்ணுங்க கூட அவங்க வராங்க சப்போர்ட்டுக்கு. சும்மா கை பிடிங்க அவங்க தூக்குறாங்க எல்லாம். எத்தனை பேர் பிடிங்க? 7 பேரை நில்லுங்க. யாரும் நீங்களே முடிவு பண்ணி நின்னுங்க.
ஆஹா நில்லு நீங்க வா 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 9 பேர் நீங்க மேல போ 2 பேர் ஸ்ரீதர் நீ கூட மேல போற உள்ள போடா இப்படி போ டேய் அங்கடா பிடிக்கிறதுக்குடா அவங்க சும்மா புடிக்கிறாங்க நீங்க புடிங்க தூக்கு வில்லியம் அப்படி உள்ள வா வா அப்படி வா அப்படியே கிராஸ் அப் தூக்கி வரலாம் சூப்பர் ஆமா நம்ம ஒன்று சொல்லணும் அவங்க நம்மளை விட இன்னும் அதிகம் பலமா அது வச்சுட்டு எடுத்துக்கிறாங்க அது வச்சுட்டு எடுத்துப்பாங்க